உலக தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை உயர்த்துபவர்கள் உழைப்பாளர்கள் என்றும், உலகில் முழுமையான முன்னேற்றம் உழைப்பை சார்ந்தே அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உழைப்பு இல்லாமல் எந்த உற்பத்தியும் இல்லை, எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் உழைப்பின் பெருமையையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் உலகறிய செய்த பெருமைக்குரிய நாளாக மே தினம் போற்றப்படுகிறது என்றும் முதல்வர் கூறியுள்ளார். ஒவ்வொரு பணியும் அது சிறியதாக இருந்தாலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், எந்த பணியும் மரியாதைக்கும் அங்கீகாரத்திற்கும் உரியது என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் செய்யும் பணியை போலவே சக பணியாளர்களின் உழைப்பையும் மதித்து பாராட்டுவது ஒவ்வொருவரின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும், அதுவே அனைவருக்கும் மரியாதையும் கண்ணியமான பணி சூழலையும் உருவாக்கும் உதவும் என்றும் முதல்வர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக உழைப்பின் மதிப்பை பறைசாற்றும் இந்த உழைப்பாளர் தினத்தில் அனைவருக்கும் தனது இனிய மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு கைலாசநாதர் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். மேலும் உலகம் முழுவதும் உழைக்கும் மக்களின் பெருமை, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை போற்றுவதோடு அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டும் நாளாக மே தினம் திகழ்கிறது என தெரிவித்துள்ளார். உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள் என்றும், அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக விளங்குகிறார்கள் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நலன், வாழ்க்கை தரம் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் சமூகத்தின் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு, பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக உழைக்கும் மக்கள் அனைவரும் அனைத்து வளமும் நலனும் பெற்று நல்வாழ்வு செய்த மனதார வாழ்வதாக ஆளுநர் கைலாசநாதர் தனது மே தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மே 1 தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மே 1 தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பணிமனையில் மே தின கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தலைவர் கலிய பெருமாள், ஆலோசகர் ஆனந்தன், கணபதி, ராஜேந்திரன், செல்வகுமார், சுந்தர், கஜேந்திரன், முனியன் செல்வம், ரிஷட், டேவிட், குமரன், கோவிந்த், ராஜா, வரதராஜ், தேசிங்கு, அருள்தாஸ், இமானுவேல் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாக மே தின செங்கொடி ஏற்றப்பட்டது. அரசு ஊழியர் சம்மேளன பொறுப்பாளர்கள் ஆனந்த கணபதி, கலிய பெருமாள் முன்னிலையில் கொடியை சங்க ஆலோசகர் நகராஜன் ஏற்றினார். இந்நிகழ்வில் தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் முருகவேல், செயலாளர் பழனி, துணை செயலாளர் ஞானசேகரன், பொருளாளர் ஆறுமுகம், செயற்குழு உறுப்பினர் பழனிவேல் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கொடியேற்றப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்துவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் தேவாலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடி மரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் வருகின்ற நவ நாட்களில் தினம் தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி சார்பில் இன்று இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து இரத்த தானம் பெற்றனர்.
சமூக நலனை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த முகாமில் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய மருத்துவ குழுவினருக்கு, தன்னார்வமாக இரத்த தானம் செய்த அனைவருக்கும் அகாடமியின் மேலாண்மை குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டது. சேதராப்பட்டு தொழில்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மேனாள் கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோதிலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேசோ, LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், AATUC பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி முழக்கப்பட்டன. ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதியதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் சேதராப்பட்டு உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். நாள் கொடியேற்று நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர்கள் மோகன்தாஸ் தலைமை தாங்கினர். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். குமாரவேல், சரசு விஜயன், கார்த்திகேயன், மணிமேகலை, கணேஷ்குமார், நடராஜன், வள்ளி, சஞ்சீவி, சரவணன், சீதா, செந்தில் முருகன், தியாகராஜன், சந்திரன், சரவணன், ஐயனார், அர்ஜுனன் அனைவரும் பங்கேற்றார். மேனாள் நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துராட்ச மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துராட்ச மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம் தொடர்ந்து மகா சண்டி வேள்வி தொடங்கி வடகு பூஜை, கன்யா பூஜை, சுவாசினி பூஜை நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்று அனைவரும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மகா சண்டி ஹோமத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட முத்துராட்ச மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழ் படைப்புகள் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் பாரதி தெரிவித்துள்ளார். விடுதலை, தமிழ் மொழி, இனம், ஒற்றுமை, சாதி மறுப்பு, பகுத்தறிவு, கல்வி, பெண் உரிமை இவற்றுக்காக பல படைப்புகளை தந்த அயராது தொண்டுகள் செய்து உலக மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பெருவிழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமை தாங்கி பேசுகையில், பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகள் உலக மொழிகள் சிலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவர் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு என்ற பாடலை பேராசிரியர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்து அதை காணொலியாகவும் வெளியிட்டுள்ளார். தமிழில் வெளியான மிக சிறந்த படைப்புகள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விழாவில் செயலர் வள்ளி, லட்சுமி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், மாணிக்கம் மதுரை, களியபெருமாள், ராஜாராம், சுசீலா, கௌசல்யா, பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்த பாரதிதாசனின் ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொலியை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து வெளியிட்டார். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மஜித் ரகசியா காணொலியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்தை தொழில் முனைவர் வசந்தி வேணுகோபால் திறந்து வைத்தார். பிரெஞ்சு தமிழர் சங்க தலைவர் மதாம் வாழ்த்துரை ஆற்றினார். முன்னதாக செந்தமிழ் புரட்சி கவி என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். ரமேஷ் பைரவி, மதன் பொய்யாது ஏகாம்பரம் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக வேல்விழி சிவக்கொழுந்து வரவேற்று பேசினார். சரஸ்வதி வைத்தியநாதன் தொகுப்புரை ஆற்றினார். முடிவில் பத்மநாபன் நன்றி தெரிவித்தார். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் 112ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி வடம் பிடித்து இழுத்த தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சவிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு சடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்ட மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் தேரோட்டம் இன்று காலை மேலதாளங்கள் இசை முழங்க 100க்கும் மேற்பட்ட நடன பெண்களின் நாட்டுப்புற நடனங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில முதலமைச்சர் ரெங்கசாமி கலந்து கொண்டார். சுவாமி தரிசனம் செய்து தேரோட்டத்தினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் சசிகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேரெழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தேரானது அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மாட வீதிகளில் பக்தர்களால் இழுக்கப்பட்டு ஆலயம் வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி மற்றும் ஆலய விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் அன்னை தெரசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி வழங்கப்பட்டது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் அன்னை தெரசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கும் சேவை திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு அறக்கட்டளையின் மாநில செயலாளர் சர்மா தலைமை தாங்கினார். அறக்கட்டளை நிர்வாகிகள் கார்த்தி, விஜயபாரதி, ஸ்டீபன், விஜயபிரகாஷ், சரவணன், அசோக் குமார், செல்வராஜ், ஆகாஷ், சியான் மற்றும் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்து பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்களின் நலன் கருதி இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சாலையில் பயணிப்போர், உழைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் சூட்டை தணிக்கும் நோக்கில் தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்ட நீர்மோர் மற்றும் குளிர்ந்த தர்பூசணி துண்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து அறக்கட்டளை நிர்வாகம் கூறுகையில், மக்களுக்கு சேவை செய்வதே மகேசன் சேவை என்ற நோக்கில் எங்களது அறக்கட்டளை இளைஞர்கள் ஒன்றிணைந்தார் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த வெயில் காலம் முடியும் வரை எங்களது இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். புதுவை ரெட்டியார் பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான கோபியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை ரெட்டியார் பாளையம் ஜவஹர் நகரை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான கோபியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர்கள் நலன் காக்க உயிர் தியாகம் செய்த போராளிகள் நினைவாக வைக்கப்பட்ட தொழிலாளர்கள் நினைவு சிலைக்கு புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர்கள் நலன் காக்க உயிர் தியாகம் செய்த போராளிகள் நினைவாக வைக்கப்பட்ட தொழிலாளர்கள் நினைவு சிலைக்கு புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சி சார்பாக மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் வேலவன் நிகழ்ச்சியை முன்னெடுத்தார். மேலும் மாநில துணை தலைவர் ரமேசு, மங்களம் தொகுதி வேட்பாளர் சிகரம் சுப்பிரமணி உட்பட அக்கட்சி நிர்வாகிகள் ஆறுமுகம், அருள்தாஸ், டோமினிஸ்ட், ராமச்சந்திரன், ஆதிநாராயணன், கமலி, பால்துறை, தமிழ்வாணன், பாலாஜி, சங்கர், ராஜ்குமார், ரமேஷ், மனோஜ், கார்த்திக் ஆகியோர் பங்கேற்றனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றம் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார்.
இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பாக முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்ற இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் பாரதிதாசனின் 136வது பிறந்தநாள் விழா கவியரங்கம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் பாரதிதாசன் 136வது பிறந்தநாள் விழா கவியரங்கம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அவைத் தலைவர் ஏழுமலை வரவேற்புரை வழங்கினார். சங்கத்தின் தேசிய தலைவர் பெரிய அண்ணன் தலைமை தாங்கினார். அவை முனைவர் சந்திரசேகர், இணை செயலாளர் பணி, திருவண்ணாமலை கிளை அவைத் தலைவர் இந்திராஜன், செயலாளர் அல்லி கோவிந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். விழாவில் துணைத் தலைவர் கோவலன், பாரதி, செயலாளர் பழனியம்மாள், கவிஞர் செந்தில் குமரன், முனைவர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பாவலர் சண்முக சுந்தரம் தலைமையில் பாவேந்தர் காலத்தை வென்ற கவிஞர் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் 25 கவிஞர்கள் தங்களது கவிதைகளை வாசித்து பாராட்டுக்களை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து கவிதை, கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை பொருளாளர் குணசேகரன் மற்றும் செயலாளர் கண்ணன் இணைந்து தொகுத்து வழங்கினர். இதில் கல்லூரி மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தோரோட்ட நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள நவ நரசிம்மருக்கு நரசிம்மர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட நவ நரசிம்மர்கள் தேரோட்டம் நிகழ்வு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட நவ நரசிம்மர் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வைக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட நரசிம்ம பெருமாளை வழிபட்டு சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.